தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கருந்தனிய சுத்தாவிற்கு போலி கடவு சீட்டு உதவி விசாரணையில் சிக்கிய ஜனாதிபதி செயலக அதிகாரி. காணாமல் போன $25 லட்சம் அரசு நிதி எங்கே? சஜித் கேள்வி. வானத்தில் ஓடும் பேருந்திற்குள் யுவதிக்கு பாலியல் தொல்லை. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை விவகாரம் அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள விசேட நடவடிக்கை. அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள் காவல்துறைக்கு பரந்த உத்தரவு. லண்டன் செல்ல திட்டம் போலி ஆவணங்களுடன் இந்தியாவில் கைதாகிய இலங்கையர். தொடர்பென விரிவான செய்திகள். சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியாக கருதப்படும் கருந்தனிய சுத்தா என்பவருக்கு மற்றொருவரின் பேரில் போலி கடவுச்சீட்டை மோசடியாக பெற்று நாட்டை விட்டு தப்பி செல்ல உதவிய குற்றச்சாட்டின் பேரில் ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்ற புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையின் போது நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கண்டியை சேர்ந்தவரும் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சரவை பிரிவில் பணியாற்றியவருமான தனபால என்ற 41 வயது சிரேஷ்ட அதிகாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு நடத்திய நீண்ட விசாரணையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணையில் இந்த சந்தேக நபர் முன்னர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் வெளிநாட்டு தூதரக பிரிவின் துணை கட்டுப்பாட்டாளராக பணியாற்றியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. அந்த காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிக்காக இந்த போலி கடவு சீட்டை தயாரிப்பதற்கு அவர் தனது உத்தியோகபூர்வ அதிகாரத்தையும் துறை சார்ந்த அமைப்பு ரீதியான அணுகலையும் குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியுள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் மிக உயர்ந்த நிர்வாக கட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு உயரதிகாரி சர்வதேச குற்றவியல் வலையமைப்புகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருப்பதும் அரசு ஆவணங்களை மோசடியாக தயாரிப்பதற்கு பங்களிப்பதும் தேசிய பாதுகாப்பையும் ஒட்டுமொத்த பொது சேவையின் நம்பகத்தன்மையையும் பாதிக்கும் ஒரு கடுமையான சட்ட பிரச்சனையை எழுப்புகிறது. கடவு சீட்டை போலியாக தயாரிக்கும் இந்த குற்ற செயல் வலையமைப்பில் ஈடுபட்டுள்ள மற்ற நபர்கள் மற்றும் அது தொடர்பாக நடைபெற்ற நிதி பரிவர்த்தனைகள் குறித்து சந்தேக நபரான சிரேஷ்ட உதவி செயலாளரிடமிருந்து நீண்ட வாக்குமூலங்களை பதிவு செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டில் இடம்பெற்று வரும் பாரிய நிதி குற்றங்கள் மற்றும் மோசடிகளால் பாதிக்கப்பட்ட அனைத்து அப்பாவி பொதுமக்களுக்கும் முறையான நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அண்மையில் மோசடியான முறையில் காணாமல் போன $25 அரசு தவணை பணம் குறித்து அரசு நாடாளுமன்றத்திற்கு முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது: நமது நாடு சர்வதேச ரீதியாக செலுத்த வேண்டியிருந்த $25 லட்சம் தவணை பணம் அண்மையில் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளது. மிகவும் மோசடியான ஒரு நெட்வொர்க் மூலமாக நாடு இந்த பெருமளவிலான நிதியை இழந்துள்ளது. இந்த இழப்பின் ஒட்டுமொத்த சுமையையும் நாட்டின் சாதாரண வரி செலுத்துவோரே சுமக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் இது குறித்து இதுவரை முறையான தகவல்கள் எதனையும் அரசு நாட்டுக்கு வெளிப்படுத்தவில்லை. இந்த நிதி மோசடி தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு முறையான மற்றும் வெளிப்படையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டியது தற்போதைய அரசின் தார்மீக கடமையாகும். அரசு இத்தகைய நிதி குற்றங்களை மறைமுகமாக அரங்கேற்றி வருவதை போன்றே நாட்டின் நிதி நிறுவன கட்டமைப்பிற்குள் இடம்பெறும் திட்டமிட்ட முறைகேடுகள் காரணமாக அப்பாவி வைப்பாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பல்வேறு செல்வாக்கு மிக்க அரசியல் மற்றும் வர்த்தக தரப்பினர் இதன் பின்னணியில் ஈடுபட்டுள்ளமையால் முறையான விசாரணைகளை நடத்தி அநீதிக்குள்ளான வைப்பாளர்களுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டியது அரசின் பொறுப்பாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஓடும் பேருந்திற்குள் யுவதி ஒருவருடன் அங்கு சேட்டை புரிந்த குற்றச்சாட்டில் ராணுவ கேப்டன் தர அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண நகர் பகுதியில் இருந்து பலாலி வீதியூடாக பலாலி நோக்கி சென்ற பேருந்தில் பயணித்த யுவதியுடன் ஒருவர் அங்கு சேட்டை புரிந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட யுவதி யாழ்ப்பாண போலீசாருக்கு தொலைபேசியூடாக தகவல் வழங்கியதை அடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் ஆரியகுளம் பகுதியில் வைத்து பேருந்தை
விசாரித்து குறித்த நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த நபர் பலாலி ராணுவ முகாமில் கடமையாற்றும் 9வது கலால் படை பிரிவை சேர்ந்த கேப்டன் திரு அதிகாரி என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை நிர்வகிப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு தனியாக ஆராயப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதியளித்துள்ளார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு நேற்று விஜயம் செய்த அமைச்சர் அங்குள்ள வைத்தியசாலை நிர்வாகத்தினர் மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர்களுடன் கலந்துரையாடினார். அதன் பின்னர் கருத்து தெரிவித்த போது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். எதிர்வரும் காலத்தில் வைத்தியசாலையில் உள்ள 3 மாடி கட்டடத்தை முழுமையாக கட்டித் தருவதாகவும் இதன்போது அமைச்சர் வாக்குறுதி அளித்தார். இதன்போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானதிராஜா, சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வீதிகளில் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டும் சாரதிகள் மீது சம்பவ இடத்திலேயே அபராதம் விதிக்காமல் நேரடி நீதிமன்ற நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி காவல் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி முதல் நேற்று வரை நாட்டில் 1292 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 1357 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இதே காலகட்டத்தில் 2512 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் மற்றும் 5059 பேர் சிறு விபத்துகளில் சிக்கியுள்ளனர். இந்த விபத்துகளில் 467 பாதசாரிகளும் 465 இருசக்கர வாகன ஓட்டுநர்களும் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரதிகளின் அதிவேகம் மற்றும் பொறுப்பற்ற ஓட்டும் முறைகளே இந்த நிலைக்கு முக்கிய காரணம் என்று பிரதி காவல்துறை மா அதிபர் வலியுறுத்தினார். மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் 2 பகுதிகளில் நிகழ்ந்த பேருந்து விபத்துகளில் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து பதுளைக்கு சுமார் 60 பயணிகளை ஏற்றி சென்ற இலங்கை போக்குவரத்து பேருந்து ஒன்று நேற்று அதிகாலை 1:10 மணியளவில் தியத்திலாவ தொடருந்து நிலையம் அருகே 20 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து பேருந்தின் பிரேக்குக்குள் செயலிழந்திருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கிறது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உட்பட 42 பேர் காயமடைந்து தியத்திலாவ ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 6 பேர் பெண்கள். படுகாயமடைந்த ஒருவர் பதுளை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக தியத்திலாவ ஆதார மருத்துவமனையில் பதில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். இதேபோன்று மாத்தறை பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் சுமார் 40 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலியான குடியேற்ற ஆவணங்களை பயன்படுத்தி லண்டன் செல்ல முயற்சித்த இலங்கை இளைஞன் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் பெங்களூர் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் சின்னப்பு சுபாகரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த இலங்கையர் போலி கனடிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி லண்டன் செல்லும் விமானத்தில் ஏற முயன்ற நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையர் கடந்த 23ஆம் தேதியன்று கெம்பேகவுடா விமான நிலையத்தை சென்றடைந்த நிலையில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்திற்கான புறப்பாடு நடைமுறைகளை முடித்துள்ளார். எனினும் பின்னர் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அவர் சிங்கப்பூர் செல்லும் விமானத்தில் ஏறுவதற்கு பதிலாக தனது உண்மையான பயணச்சீட்டை மறைத்துள்ளார். பிற்பகல் 2 மணியளவில் முனையம் 2இல் உள்ள புறப்பாடு குடியேற்ற பிரிவு வழியாக லண்டன் செல்லும் ஏர் இந்தியா AI 133 விமானத்தில் ஏற முயன்றமை இதன்போது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் விசாரணையின் மூலம் சந்தேக நபர் தனது இலங்கை கடவுச்சீட்டை மறைத்து வைத்துவிட்டு சிவராஜா தக்ஷன் என்ற பெயரிலான போலி கனடா கடவுச்சீட்டை வைத்திருந்தமை தெரியவந்துள்ளது.